ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். டிவியின் சார்பாக இன்றைய திருமணநாள் கொண்டவருக்கும் மற்றும் திருநாள் கொண்டவருக்கும் உங்கள் தோழி காஞ்சனாவின் வாழ்த்துக்கள். இன்று பிரம்ம முகூர்த்த பூஜை வெள்ளிக்கிழமை. ஆஸ் யூஷுவலாக எப்போ 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து என்னுடைய வேலைகளை எல்லாம் செய்ய தொடங்கிடுவேன். அப்போ காலையில் எழுந்து பிறகு வெளியே பார்க்கும்போது நல்லா கிளைமேட்டும் நல்லா இருந்தது. ஏன்னா 2 டேஸ் மழை பெஞ்சிருந்தது. அதனால நல்லா இதுவாக ரம்மியமாக அந்த சைலண்ட்டாக இருக்கும்போது இந்த குயிலெல்லாம் கூவும்போது ரொம்ப ரம்மியமாக இருந்தது அதெல்லாம் கேட்கறதுக்கே. அது அப்படியே நான் ஒரு காலையில் ஒரு வீடியோ மட்டும் சின்னதாக எடுத்து வச்சுதாங்க இந்த கிளிப் பாட்டு. அதுக்கடுத்து நான் எல்லாம் என்னுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நல்லா சன் வரத்துக்கு மாதிரி தெரிஞ்சிச்சு, நல்லா வெளிச்சமாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க துளசி அம்மா அவங்களுக்கு அவங்க தண்ணி ஊற்றி எல்லாம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எல்லாம் அலங்கரித்து நைட்டே நான் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை செய்யும்போது நம்ம இதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். இதுக்கும் தீபத்துக்கும் எல்லாம் தீபம் எல்லாமே நம்ம விளக்கெல்லாம் நம்ம நைட்டே க்ளீன் பண்ணி எல்லாம் செஞ்சு பஞ்ச குங்குமம்லாம் வச்சுட்டோம்னா தான் காலையில் எழுந்து நம்மளுடைய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அந்த 6 மணிக்குள்ளே நம்ம விளக்கி வச்சிடணும். அது கரெக்டாக சரியாக போய்டுது. எல்லாமே இந்த மாதிரி ஒர்க் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற வேலையெல்லாம் நைட்டே முடிச்சுட்டோம்னா நம்ம காலையில் எழுந்தோடனே நம்ம விளக்கேற்றுறதுக்கு தண்ணி தெளித்து கோலம் வச்சு எல்லாம் செய்கிறதுக்கு சரியாக போயிடுது. வெள்ளிக்கிழமை அதுவும் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்ம வீட்டில் மங்களகரமாகவும் இருக்குது, நல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவும் இருக்குங்க. இது நானே இந்த பிரம்மகால பூஜை செஞ்ச பிறகு தான் எனக்கு அந்த சேஞ்சஸ் நல்லாவே தெரியுது. எனக்கு இப்போ 2 டேஸாக உடம்பு சரியில்லாமல் போனதுனால ஃப்ரைடேஸ் எடுத்த வீடியோ இது. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஃபீவராக இருந்தது. அதனால் என்னால் செய்ய முடியாதனால த்ரோட் இன்ஃபெக்ஷனும் ஆயிடுச்சு. அதனால் நான் வாய்ஸ் ரெக்கார்டும் பண்ண முடியல. அதனால் நான் 2 டேஸாக பூஜையும் செய்யலை. நான் அப்படியே விட்டுட்டேன். நான் சாட்டர்டே செஞ்சேன், சண்டேவும் செஞ்சேன். அப்புறமா மண்டே டியூஸ்டே அப்படியே விட்டுட்டேன். நான் இந்த 2 டேஸ் விட்டதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காலையில் எழுந்ததுமா வீட்டில் மங்களகரமாக நல்லா அந்த தூபதீபத்துடைய வாசனையும் அந்த நறுமணமும் நல்லாயிருக்கும். தசங்கடைய இது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வீடியோ ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த இது ஸ்மெல்லே பார்க்கறதுக்கு. அந்த தசனத்தில் நான் குங்குலியம் தசங்கம் இதெல்லாம் சேர்ந்து நம்ம தூபதீபம் போட்டோம்னா அந்தளவுக்கு கோயில் எப்படி நறுமணமாக இருக்குதோ அதே மாதிரி அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் நறுமணமாக நல்லா இருக்குங்க. அது நம்மளுடைய வீட்டில் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு இல்லை. ஏன்னா நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளியே போயிடும். நம்ம வீட்டில் நல்ல சக்தி இருந்தாவே கெட்டதெல்லாம் உள்ளே வரத்துக்கு இதுவாக இருக்கும். அதனால் நல்லபடியாக நம்ம வீட்டில் எப்பவுமே பூஜைங்க இது மாதிரிலாம் செஞ்சு தூபதீபம் போட்டாலே நெகட்டிவ் வைப்ரேஷன் குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க எல்லாருமே. நம்ம இது மாதிரி செய்கிறதுனால நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் எப்பவுமே நிறைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி நான் இந்த பதிவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒரு பூஜை புனஸ்காரம் நம்ம செய்கிறோம்னா அதில் நம்பிக்கையோடு நம்ம செய்யணும் எப்பவுமே. ஏன்னா அந்த நம்பிக்கை தான் நமக்கு செய்கிறதுக்கான ஒரு ஊக்கமும் இருக்கும். ப்ளஸ் அந்த அந்த நம்பிக்கையோடு நம்ம செய்கிறதுனால தான் அது நம்மளுக்கு சக்ஸஸும் ஆகும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம ஒரு பூஜை செய்கிறோமோ அந்தளவுக்கு அது நமக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்குங்க. உண்மையிலேயே சொல்லப்போனால் என்னுடைய லைஃப்லேயே அது மாதிரி தான் நடந்தது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு கல்யாணம் ஆனது 1 மந்த்லேயே ஃபஸ்ட் பேபி இருந்தது. அது கொஞ்ச நாள்லேயே 2 மந்த்லேயே அபார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. சரின்ட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கடுத்து நாங்கள் நெக்ஸ்ட் பேபிக்கு நாங்கள் பிளான் பண்ணுறதுக்கு டாக்டர்கிட்ட கேட்டாக்கா, உனக்கு குழந்த 100% இருக்குமா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னுட்டு நாங்கள் சென்னையில் இருந்தப்போ எங்களுடைய நேட்டிவ்க்கு நாங்கள் அப்பப்போ போவோம். நாங்கள் இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட தான் ரத்னகிரி கோயிலும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் பேபி தான் அது இருந்தது என்னன்ட்டு அபார்ட் ஆயிடுச்சுன்னுட்டு சரின்ட்டு நான் ஏன்னா ஃபஸ்ட்டு பேபி அபார்ட் ஆயிடுச்சுன்னா செகண்ட் பேபி சில பேருக்கு நிற்கும், இல்லை நிற்காம கூட போயிடும். அதனால் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து அதுக்கடுத்து செகண்ட் பேபிக்கும் நாங்கள்
அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து இதானதுனால வந்து செகண்ட் பேபிக்கும் சரின்னுட்டு அவங்க டாக்டர் வந்து கன்ஃபார்ம்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சரி எப்பவும் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது நாங்கள் அப்பப்போ வீட்டுக்கு வந்து போவோம் எங்கள் நேட்டிவ்க்கு. சரின்ட்டு நாங்கள் வந்து ரத்னகிரி கோயில் வந்து எங்களுக்கு ரொம்ப கிட்ட எங்களுக்கு வேலூரில். அப்போ வந்து நாங்கள் எப்பவுமே வந்தாக்கா அந்த முருகர்கிட்ட தான் போயிட்டு எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் போயிட்டு அவர்கிட்ட தான் போயிட்டு நாங்கள் எல்லாமே நாங்கள் வேண்டி என்னுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணுவேன். அதே மாதிரி வந்து நான் வந்து எனக்கு ஒரு குழந்தை வந்து நல்லபடியாக பொறக்கணும், நல்ல ஒரு ஆண் குழந்தை வேணும்னுட்டு வேண்டிட்டு வந்தேன் நான். அப்படியே வேண்டிட்டு வந்த பிறகு வந்து நான் எப்போ போனாலும் அந்த முருகர்கிட்ட நான் அதுதான் நான் வந்து வேண்டிட்டு வருவேன் நான். அவர் அவருடைய அருளால் வந்து எனக்கு வந்து நல்லபடியாக வந்து குழந்தை வந்து கன்சீவ் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. இருந்தாலும் நாங்கள் எப்பவும் வந்து முருகர் அந்த ரத்னகிரி மலை ஏறி போவோம் நாங்கள் படி வழியாக தான். அதே மாதிரி நாங்கள் அப்போ வந்து ஏறி போனோம். ஆனால் வந்து படி வழியா ஏறி போகும்போது எனக்கு வந்து ரொம்ப வந்து மூச்சு வாங்குது. எப்பவுமே நாங்க ஏறி போயிடுவோம். இந்த வாட்டி என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னன்னு தெரியலன்ட்டு நாங்க கம்முனு இருந்தோம். அப்புறம் வரும்போது வந்து மெல்லமா நடந்து வந்து இருந்தோம். அங்க அன்னதானமும் போடுவாங்க அந்த கோயில்ல. நாங்க எப்போ வந்து அந்த கோயில்ல வந்து சாமி பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வீடு கிட்ட தானே நாங்க வந்துருவோம். அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க வலுக்கட்டாயமா வாங்க வாங்க வந்து சாப்பிட்டு போங்கன்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி எனக்கும் வந்து உடம்பு இதுவா இருக்கேன்ட்டு சரி எங்க ஹஸ்பண்ட் வந்து சரி வா சாப்பிட்டு தான் போலான்னுட்டு அவர் சொன்னாங்க. நாங்க அப்புறம் வந்து அங்க போயிட்டு அன்னதானமும் சாப்பிட்டு வந்தோம். மறுநாள் வந்து தூங்கி எழுந்த பிறகு வந்து யூரின் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து செஞ்ச பிறகு வந்து பார்த்தாக்கா வந்து குழந்தை வந்து கன்ஃபார்ம்னுட்டு வந்தது. அந்த டாக்டர் வந்து எனக்கு வந்து உண்மையா சொல்லப்போனா அவங்க வந்து ஒரு தெய்வமா தான் வந்து நாங்க வந்து நினைக்கிறோம் நாங்க. ஏன்னா அந்த டாக்டர் பேரும் வந்து பார்வதி தான். அவங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க. நல்லா எங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நல்லபடியா வந்து எங்களுக்கு வந்து ஆண் குழந்தையும் பிறந்தோம். அதுவும் வந்து ஆடி மாசத்துலயே தான் பிறந்தான் அந்த முருகனுடைய அருளால. இது மாதிரி நம்பிக்கையோடு நம்ம வந்து வழிபாடு செஞ்சோம்னா, எல்லாருக்கும் வந்து குழந்தையும் சரி, நம்ம எந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம வந்து வழிபாடு செய்வோமோ அது கண்டிப்பா நிறைவேறுங்க. முதல்ல வந்து கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து செய்றோமோ அதனுடைய பலன் வந்து அதிகரிக்குமே தவிர, அது வந்து எந்த ஒரு இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து பின்னோக்கி போறதுக்கான எதுவுமே இருக்காது. முன்னோக்கி போறதுக்கான ஒரு இதுவா தான் இருக்குமே தவிர, எப்பயுமே வந்து நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நல்லபடியா இருந்து நம்ம எல்லாமே செஞ்சோம்னா, அது எப்பவுமே சக்ஸஸ் தான் ஆகுங்க. அதனால வந்து எப்பவுமே வந்து பாசிட்டிவா நினைங்க. பாசிட்டிவா நடக்கும் நம்மளுக்கு. எப்பவுமே வந்து எந்த ஒரு இறைவன வந்து நம்ம வேண்டுறோமோ, அந்த கடவுள நம்புங்க. அவங்க நம்புனாக்கா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து நமக்கு அந்த அருள் கிடைக்கும். அது மாரி தான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பையன் தான் வேணும்னு நான் வேண்டிட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு வந்து பையனே வந்து அழகான அந்த முருகர் வடிவிலே வந்து எனக்கு பொறந்தான். இன்னைக்கும் வந்து நான் வந்து அந்த கோயில் போம்போதெல்லாம் நான் சொல்லுவேன் எங்க பையன்கிட்ட, குட்டி நீ இந்த கோயிலுக்கு வந்த பிறகு தான் எனக்கு வந்து நீ இருக்குதுன்னு தெரிஞ்சது. கன்சீவ் ஆனது தெரியும் எனக்கு அப்படின்னு இருக்கிறதால நான் வேண்டிக்குவேன் அப்படின்ட்டு நான் சொல்வேன் நாங்க. அந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து அந்த முருகன் வந்து அந்த அளவுக்கு பட்டு இருந்தது வந்து உண்மையிலே சொல்றேன் நானு. எனக்கு வந்து அது வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு குழந்தை இருந்து அபார்ட் ஆன பிறகு செகண்ட் பேபி வந்த பிறகு தான் வந்து எனக்கு ரொம்ப இதெல்லாம் வந்து அந்த கவலையெல்லாம் போச்சு. அதுக்கடுத்து வந்து 8 வருஷம் கழிச்சு இன்னொரு கேர்ள் பேபி எனக்கு பொறந்தாங்க. அவங்களும் வந்து இதே மாதிரி வந்து வேண்டுதல் வச்சு தான் வந்து அவங்களும் வந்து எனக்கு வந்து மகளா பொறந்தாங்க. நான் வந்து வருஷம் வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடி நான் நினச்சிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆன பிறகு வந்து வரலட்சுமி நோம்பு வந்து நம்ம எப்பவுமே அந்த நோன்பு எடுத்து நம்ம வந்து வழிபாடு செய்யணுன்னுட்டு. அதே மாதிரி வந்து கல்யாணம் ஆன பிறகு வந்து நான் வரலட்சுமி நோம்பு வந்து எப்பவுமே வருஷம் வருஷம் வந்து நான் வந்து அது வந்து நல்லா எப்பவுமே வழிபடுவேன் நானு. ஒவ்வொரு வருஷமும் வந்து வரலட்சுமி நோம்பு வந்து நாங்க எடுப்போம் நாங்க. அதே மாதிரி வந்து அ எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த கொரோனா டைம்ல கூட வந்து எனக்கு ரொம்ப வந்து பண கஷ்டமா கூட இருந்தது. இருந்தாலும் நான் சிம்பிளா வந்து நானு அந்த வரலட்சுமி நோம்பு மட்டும் நான் வந்து செ கும்பிடாம விடுறது கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து அவங்கள வந்து எந்த அளவுக்கு நம்புறோமோ, அந்த அளவுக்கு அவங்க வந்து நமக்கு எப்பவுமே வந்து கூட இருந்து துணையா இருப்பாங்க நமக்கு. அது மாரி தான் வந்து நான் வந்து அ ம் 8 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து ஒரு பெண் குழந்தை வேணும்னுட்டு அந்த அம்பாள் கிட்ட நான் வேண்டிட்டேன், மகாலட்சுமி கிட்ட. அவங்க வந்து அவங்க நம்ப வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்ககிட்ட உண்மையா இருந்து நம்ம வந்து வேண்டிக்கிட்டு அவங்க மேல நம்பிக்கை வச்சு நம்ம செய்றோமோ, பிரார்த்தனை செய்றோமோ, அந்த அளவுக்கு அதே மாரி வந்து நமக்கு வந்து சக்சஸ் ஆகுங்க. எனக்கு வந்து அதே மாரி
8 வருஷம் கழிச்சு ஒரு மகன் பொறந்தான். அதுவும் வந்து வெள்ளிக்கிழமையே பொறந்தாங்க அவங்க. என் பொண்ணு. அப் ஏன்னா வந்து 8 வருஷம் கழிச்சு ஏன்னா எனக்கு ஆல்ரெடி லேட் மேரேஜு. அதுக்கடுத்து வந்து பையன் பிறக்கும்போதும் வந்து ஏஜ் பார்டுன்னு சொன்னாங்க. இப்ப அப்பவும் ஏஜ் பார் இப்போ வந்து இன்னும் பாப்பாக்கு இன்னும் வந்து இன்னும் ஏஜ் பாரு. அப்படி இருக்கும்போது வந்து எல்லாருமே வந்து டாக்டருங்களே கேட்டாங்க, "உங்களுக்கு வந்து நார்மல் கன்சீவா?" அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நார்மல் கன்சீவ்னா, "இந்த ஏஜ்ல உங்களுக்கு நார்மல் கன்சீவா ஆனாக்கா உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் தாங்க" அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஏன்னா சில பேர் எல்லாருமே வந்து ஐவிஎஃப் அது இதுன்னுட்டு எல்லாம் இந்த காலத்துல இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு ஏஜ் ஆகியும் வந்து நார்மலா வந்து ஒரு பேபி ஃபார்ம் ஆகி நல்லா வந்து குழந்தை பொறந்து நல்லா இது இருக்கிறது வந்து அது வந்து எல்லாருக்குமே வந்து கிடையாது. அந்த ஆண்டவனுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தாக்கா எல்லாமே நல்லபடியா நடக்கும். அ ம் இவங்க வந்து சஷ்டியில விரதம் இருந்தாக்கா குழந்தை நிச்சயம் சொல்றாங்க. அது நான் வந்து 100க்கு 100 உண்மைங்க. நானும் அந்த முருகரை தான் வந்து நம்பினேன் ஃபர்ஸ்ட்டு எனக்கு. முதல் குழந்தை வந்து அந்த முருகனுடைய அருளாலேயே வந்து எனக்கு முதல்ல பொறந்தது வந்து ஆண் குழந்தை தான். ஏன்னா நம்ப வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த முருகரை வந்து புடிச்சு நம்ம வணங்குறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே சொல்றேன். அவங்க நம்மளுக்கு வந்து துணையா இருப்பாங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டா தான் உங்களுக்கு வந்து நான் போடுற ஒவ்வொரு நல்ல பதிவும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால வந்து என்னோட சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.